வெயிட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மேக்புக்கோட பேட்டரி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இந்த கஸ்டமர் ஆப்பிள் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எஸ்டிமேட் கேட்டிருக்காரு. அங்கே அவங்க வழக்கம் போல் ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு பில்லை கொடுத்துருக்காங்க. இமீடியட்டாக கஸ்டமர் அந்த டிவைஸை வாங்கிட்டு நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணாரு. நம்ம அதே சேம் ஒரிஜினல் பேட்டரிக்கு உண்டான காஸ்ட்டு வெறும் பாதியாக. கஸ்டமர் ரொம்ப குஷி ஆகிட்டாரு. இமீடியட்டாக மாற்ற சொல்லிட்டார். ஆனால் நாங்கள் அந்த பேட்டரியை மாற்றலை. ஏன்னா எந்த ஒரு டிவைஸுமே ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா முதல்ல அதை கம்ப்ளீட்டாக டயக்னைஸ் பண்ணணும். எதனால் அந்த ப்ராப்ளம்க்கு உண்டான சொல்யூஷன் என்ன, அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண பிறகு போஸ்ட் ரிப்பேர் எப்படி இருக்கும், இது மூணையுமே நம்ம செக் பண்ணணும். நம்ம டயக்னைஸ் பண்ணதில் அந்த டிவைஸில் பேட்டரி கம்ப்ளைண்ட்டே இல்லை. பேட்டரி மட்டும் இல்லை, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. கம்ப்ளீட் டயக்னாஸ்டிக் அப்புறமேட்டு அந்த டிவைஸில் இருந்த ப்ராப்ளம் ஜஸ்ட் சாஃப்ட்வேர் ஸ்விட்ச். இதுக்கு நம்ம சிம்பிளாக ஒரு 1200 rupees செலவில் அந்த கஸ்டமருக்கு ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போது டிவைஸும் ரெடி, கஸ்டமருக்கு பணமும் மிச்சம், நாங்களும் ஹேப்பி. இந்த மாதிரி உங்கள் டிவைஸ்லையும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு ரிப்பேர் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ட்ரஸ்டபிள் நல்ல சர்வீஸ் சென்டரில் கொடுத்து முதல்ல டயக்னைஸ் பண்ணுங்கள். அது எதனால் அந்த ப்ராப்ளம் ரெடி பண்ண பிறகு என்ன நடக்கும் டிவைஸில், இது ரெண்டுத்தையுமே செக் பண்ணணும். ஸோ இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட்னால உங்களுக்கு டெஃபினட்டாக பணம் மிச்சமாகும், உங்கள் டிவைஸும் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் நம்ம சேனலில் இருக்குது. உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.